நம்முடைய அழுகையின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலையில மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். எந்த நிலையிலே இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போதும் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிறது போதும், எனக்கு என்ன குறை, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நம்ம இருக்கிறோமா? எப்படினாலும் ஒரு ரேஷன் அரிசி சாப்பாடாவது கிடைக்குதுல்ல, அதுக்கு வழி இல்லாம நம்ம இருக்கிறோம் இல்லையே. வாடகை கொடுக்க முடியாம தெருவில் இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் இல்லையே. வாடகை கொடுத்தனால நம்ம நல்லா இருந்துட்டான இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில கூட நம்ம என்ன செய்யறோம், இருக்கத்தானே செய்யறோம். அப்படிப்பட்ட நிலையில நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு கர்த்தர் விடல. அதை நினைத்து ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வதுதான், அப்படி வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் லாபமுள்ள வாழ்க்கை. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஒன்றிலும் குறைபட்டு போகவே மாட்டோம். அதே மாதிரி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.